அனைவருக்கும் வணக்கம். விருச்சகராசினியர்களுக்கு கடவுளே தடுத்தாலும் ஏ கிளாஸ் யோகம் உலக புகழ் பெறப்போகும். விருச்சகராசி 11/11/2025 முதல் குரு அதிசார வக்ர பெயர்ச்சி ஏற்படுவதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகள் ரீதியாக அமைய இருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல விருச்சகராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்று பார்க்கும்போது கடக ராசியில் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த குரு பகவான் தற்போது கடக ராசியில் அதிசாரமாக வக்ரம் பெறுகிறாருங்க. அதே போல் சிம்மத்தில் கேதுவும், துலாம் ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கின்றன. விருச்சக ராசி செவ்வாய் ஆட்சி பலத்துடனும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சக ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். குரு பகவானை பொறுத்தவரைக்கும் நவக்கிரகங்கள்ல தன்னிகரற்ற தெய்வீக சக்தி, பெருமையும் புகழும் கொண்டு திகழக்கூடியவர் குரு பகவான். குருவிற்கு தேவ குரு, ஆச்சாரியன், பொன்னன், பிரகஸ்பதி என்ற பல பெயர்களும் பெருமைகளும் புகழும் உண்டு. நவகிரகங்கள்ல அதிசாரம், வக்ரம் ஆகிய கதிபேதங்களினால் எந்தவித பாதிப்பும் இல்லாத தனி பெருமையுடன் திகழும் குரு 30 முக்கோடி தேவர்களுக்கும், மகரிஷிகளுக்கும், முனிவர்களுக்கும், தேவர்களின் அதிபதியான தேவேந்திரனுக்கும் ஆச்சாரியன் ஆவார். வேதங்களினால் பெருமை பெற்ற அந்தணர்களுக்கும், பசுக்களுக்கும், ஆன்மீக சக்திக்கும் நாயகன் குரு பகவான் தான். குருவிற்கு தேவகுரு, ஆச்சாரியன், பொன்னன், பிரகஸ்பதி என்ற பல பெயர்களும் பெருமைகளும் புகழும் உண்டுங்க. நவகிரகங்கள்ல அதிசாரம், வக்ரம் ஆகி கதிபேதங்களினால் எந்தவித பாதிப்பும் இல்லாத தனி பெருமையுடன் திகழும் குரு 30 முக்கோடி தேவர்களுக்கும், மகரிஷிகளுக்கும், முனிவர்களுக்கும், தேவர்களின் அதிபதியான தேவேந்திரனுக்கும் ஆச்சாரியன் ஆவார். வேதங்களினால் பெருமை பெற்ற அந்தணர்களுக்கும், பசுக்களுக்கும், ஆன்மீக சக்திக்கும் நாயகன் குரு வியாழன் என்ற பெயர் இவருக்கு உள்ளது. ஜனன கால ஜாதகத்தில் குரு பகவான் சுபபலம் பெற்றிருக்கிறார். வாழ்க்கையில் நல்ல கல்வி, அதே போல் குடும்ப வாழ்க்கை, ஒழுக்கம், நேர்மை, தெய்வ பக்தி, உத்தியோகம், வியாபாரம் ஆகிய யோகங்களை பெற்று திகழ்வார்கள். உலக புகழ் பெற்ற மேதைகள், பிரம்மத்தை அறிந்த ஞானிகள், இறைவன் மீது ஆழ்ந்த பக்தி கொண்ட மகான்கள் ஆகியோர்களின் ஜனன கால ஜாதகங்களை ஆராய்ந்து பார்த்தார். அவற்றில் குரு பகவான் சுபபலம் பெற்றிருப்பதை காணலாம். வேதம் அறிந்த பிராமணர்களுக்கும், பசுக்களுக்கும் அதிபதி கிரகம் இவர். ஜாதகத்தில் மற்ற கிரகங்களினால் ஏற்படும் மிக கடுமையான தோஷங்களை கூட தனது சுப பார்வையினால் போக்கிவிடும் சக்தி கொண்டவர் குரு. அது மட்டுமில்லாமல் தாய்நாட்டின் நலனுக்காக தங்களுடைய உயிரையே தியாகம் செய்த உத்தமர்கள், வீரர்கள் மற்றும் புகழ்பெற்ற அவதார புருஷர்கள் ஆகியோரின் ஜாதகங்களை ஆராய்ந்தால் அவற்றில் குரு பகவான் சிறந்த சுபபலம் பெற்றிருப்பதை நம்மால் காண முடியும். ஜனன கால ஜாதகத்தில் குரு உச்சபலம் பெற்றிருந்தால் அத்தகைய பாக்கியசாலிகள் ஒழுக்கம், விவேகம், வீரம், தன்னடக்கம், உத்தமமான மனைவி, நற்குணங்கள் அமைந்த குழந்தைகள், நியாயமாக நடந்தும் முதலாளிகள், பிரசித்தி பெற்ற திருத்தல தரிசன பாக்கியம் ஆகியவற்றை பெற்று மகிழ்வார்கள். கலத்திரஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய சுப பார்வை இருப்பின் உத்தமமான மனைவியும் ஒழுக்கம் நிறைந்த குழந்தைகளும் பெற்று பெருமை அடைவார்கள். மனதாலும், பதவிகளாலும், பணத்தாலும், அதிகாரத்தினாலும், செல்வாக்கினாலும் அடைய முடியாது நிம்மதியை, மன நிறைவை அளிக்கும் வாழ்க்கையை குரு பகவானால் மட்டுமே கொடுக்க முடியும். ஜனன கால ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து 5, 7, 9 ஆகிய இடங்களை தன் சுப பார்வையினால் தூய்மைப்படுத்துகிறாருங்க குரு பகவான். இவ்வளவு மேன்மைகள் கொண்ட குரு பகவான் தற்போது கடக ராசியில் அதிசாரமாக வக்ரம் பெறுவதன் காரணமாக விருச்சக ராசினியர்களுடைய வாழ்வில் விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம், கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சக ராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. அதே போல் உறவினர்களிடையே தேவையில்லாதல் ஏற்பட்டு வந்த வாக்குவாதங்கள், அபிப்பிராய பேதங்கள் நீங்க அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க. சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சல் தேவைப்பட இருக்கு. திருமண முயற்சிகள்ல தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பிறரிடம் கைப்பணத்தை நம்பி கொடுத்து இழந்துவிடும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. குரு பார்க்கின்
சஞ்சார நிலை எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்களில் பண விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கையில் பணம் இருப்பதை பிறரிடம் சொல்லக்கூடாது. வெளியூர் பயணங்கள் போது பணத்தையும் விலையுயர்ந்த பொருட்களையும் சற்று பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல ராகுவினுடைய கூட்டு சேர்க்கையினால் வேலை பார்க்கும் இடத்தில் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு நல்லபடியாக வெளிக்கொணர்ந்து விடுவார் குரு பகவான். சிறு ஊதிய உயர்வை இனி நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் வாக்கு, தனம், குடும்பம் மற்றும் பூர்வ புண்ணிய ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். ஆதலால் புதிய வேலை மற்றும் தற்போதைய வேலையிலிருந்து மாற்றம் விரும்புள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அது மட்டும் இல்லாம தொழில் மற்றும் வியாபாரம் செய்யும் விருச்சிக ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அடுத்து வரும் ஒரு வருட காலத்திற்கு குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போகிறார். சந்தை நிலவரம் சாதகமாக இருக்குங்க. போட்டிகளில் சென்று வெற்றி விற்பனையில் வெற்றி பெற இருக்கீங்க. நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இதன் காரணமாக கடகராசியில் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் ராகுவும் சனியும் அமர்ந்துள்ள நிலையில குரு பகவானும் அஷ்டம ராசியான மிதுனத்தில் சஞ்சரிப்பது நன்மை தராது. இருந்தாலும் இத்தருணங்கள்ல கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. குரு பகவானால் பல நன்மைகள் ஏற்பட இருக்கு என்பதையும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த குரு பகவானுடைய அதிசார வக்ர பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மாறும்போது பார்வையாக உங்களுடைய ராசியை பலப்படுத்துகிறார். அன்றிலிருந்து குரு பகவானால் பல நன்மைகள் ஏற்பட இருக்கு. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்களில் குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பது அதிர்ஷ்டத்தை குறிக்குதுங்க. பல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். இதனால வருமானம் உயர இருக்கு. மக்களிடையே புகழ் அதிகரிக்குங்க. சிலருக்கு வெளிநாடு சென்று அங்கு நிகழும் நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது நல்லது. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்தவரை இந்த குரு பகவானுடைய அதிசார வக்ர பயிற்சியின் காரணமாக இத்தருணங்கள் முக்கிய பதவி அல்லது பொறுப்பு ஒன்று கிடைக்க இருக்குதுங்க. குரு பகவானால் பல நன்மைகள் ஏற்பட இருக்கு. குடும்ப சூழ்நிலையில் மிக மிக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல பாடங்கள்ல கவனம் அதிகரிக்கும். இக்காலகட்டத்தில் பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லதுங்க. ஏனென்றால் உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் சுட்டிக்காட்டும் பட்சத்தில் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விஸ்வாவசு வருடத்திலிருந்து இத்தருணங்களில் வருமானம் கிடைக்குங்க. அடிப்படை வசதிகளுக்கு குறைவு இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அளவோடு மழை பெய்யுங்க. விவசாயத்துறையினருக்கு லாபம் அதிகரிப்பதால் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைகிறதுங்க. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல அனுகூலமாக சஞ்சரிக்கிறார். திருமணமான பெண்மணிகளுக்கு கணவரின் அன்பு நெஞ்சத்தை நெகிழ வைக்குங்க. அது மட்டும் இல்லாம நெருங்கிய உறவினர்களுடன் பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமைகள்ல ஏழை பெண் ஒருவருக்கு புத்தாடை கொடுத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.